கராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கங்க. இரட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். அஹ் வணக்கம். ஆமா, ஒரு போர் மாதம் சூழல்ல. ஆயிடுச்சு. பாஸ்கர், போர் சூழல் வந்து அஹ், அஹ், சுத்தமா ஒரு முழு 1 மந்த்க்கு மேல ஆயிருச்சு இன்னையோட. ஆமா. தொடர்ந்து போர் நடந்துட்டே இருக்குது ஒரு பக்கம். நாம ம், வந்து இந்த சீசன் முழுக்க நாம அதை பத்தி தான் பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆமா. ம். ஆக்சுவலா நம்ம 3 மாசத்துக்கு முன்னாடியே தொடங்கிட்டோம். அமெரிக்கன் ட்ரிப் ஆஃப் அமெரிக்கன் ரெஜிமெண்ட்னு. இன்ஃபேக்ட் நாம அஹ், பேசினதுக்கு அப்புறமா என்னமோ தெரியல. ம், தொடர்ந்து அது மாதிரி நிறைய கட்டுரைகள் வர ஆரம்பிக்குது இப்போ. எனக்கு வந்து இந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பக்கூடியவர்கள் சில பேர் இருக்கிறாங்க. ம், அவங்க வந்து தொடர்ந்து அனுப்பக்கூடிய கட்டுரைகள் பார்த்தான்னா, அந்த அமெரிக்கனுடைய ஆதிக்கம், ஏகாதிபத்தியம் வந்து முடிவுக்கு வருகிறது அப்படின்ற தொனியில் எழுதப்படக்கூடிய ம், கட்டுரைகளும், அதை தொடர்ந்து வரக்கூடிய வீடியோ பேச்சுக்களும் நிறைய வந்துருச்சு இப்போ. ம், இது அதான் நான் யார்கிட்டயும் சொன்னேன். 2 மாசத்துக்கு முன்னாடி நாங்க இந்த போரெல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி நாங்க இதை பத்தி பேச ஆரம்பிச்சோம். ம். நாங்க பேச ஆரம்பிச்சதுக்கு இடையில தான் போர் ஆரம்பிச்சது. இல்லையே, நம்ம பேசி முடிச்சிட்டோமோ போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி பேசிட்டு அதுக்கு அடுத்த சீசன் வந்து ஃபியூச்சர் ஆஃப் டெமோக்ரஸின்னு பேசணும். ஆமா. அது ஒரு ஒரு அப்பதான் போர். மாசம். ஆமா. அதுவும் போர் துவங்குச்சு அப்பதான். ம், ஸோ நாம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பல இடங்கள்ல ம், தொடர்ந்து, அதாவது எங்கேயோ எதிர்காலத்துல நடக்கக்கூடிய விஷயம் இல்லாம, ம், அடுத்து வரக்கூடிய எதிர்காலத்துல நம்மள ஜோசிக்கார ஆக்கிடுவாங்களோன்னு கூட ஒரு சந்தேகம் வருது. ம், ம், நீங்க முன்னாடி ஒரு முறை சொன்னீங்க இதை பத்தி. ம், ம், பட் இப்ப நாம வந்து போர் நிறுத்தத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். போரை எதிர்ப்பவர்களை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஏன் போர் வந்து மக்களுக்கு உலகளவுல இன்னைக்கு இருக்கக்கூடிய வர்த்தகம், உலகளவுல எல்லா துறைகளும் வர்த்தகத்தை சார்ந்து இருக்குது. எல்லாருடைய வாழ்வாதாரமும் உலக வர்த்தகத்தை அஹ், சார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு வேற நாம பண்ணி வச்சிட்டோம். ம், அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எங்கோ ஒரு இடத்துல ஏற்படக்கூடிய, அதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ம், ஒவ்வொரு வீட்லயும் இன்னைக்கு சிலிண்டருக்கான பிரச்சனை வரும்போது தான் உலக வர்த்தகத்தோட நம்மளுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு பின்னி இருக்குது அப்படின்றத பத்தின ஒரு உணர்வு நம்ம மக்கள் எவ்வளவு பேருக்கு வந்திருக்கோம் எனக்கு யோசிச்சுட்டு இருந்தேன். ம், ஒரு கப்பல் அங்கிருந்து இங்க வரல. ம், 2 3 கப்பல் நம்மளது நின்று போச்சு. இப்போதைக்கு நம்மளுடைய கப்பல்கள் கிட்டத்தட்ட 28 கப்பலும் என்னமோ வந்து அங்க மாட்டிட்டு இருக்குது அப்படின்னு படிச்சேன். ம், ஒரு கப்பலோ 2 கப்பலோ ஒரு எங்கேயோ அரபு நாட்டுக்கு வழியில சிக்கிக்கிட்டு நின்னுக்குது அப்படின்னா, ம், இங்கு நமக்கு வீட்டில் சமைக்கக்கூடிய எரிவாயு வந்து நமக்கு இல்லாம போகுது, ம், அல்லது தாமதமா கிடைக்குது. ம், எரிவாயு வந்து தினம் தினம் வந்து உணவுக்கான அத்தியாவசிய தேவை. அதுவும் நகரப்புறங்கள்ல வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. ம், ஏன்னா எல்லா வீட்லயும் எலக்ட்ரிசிட்டியில சமைக்கிறாங்களா அப்படின்னா, அதற்கான உபகரணங்களோ, அதற்கான அந்த என்ன சொல்றது, இண்டக்ஷன் ஸ்டவ்ல சமைக்கிறதுக்கான பாத்திரங்களோ எல்லார் வீட்லயும் இருக்குமான்னா எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான வீடுகள்ல இருக்காது. ம், இரண்டாவது, சரி எல்லாருமே வந்து வெளியில உணவு ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமா அப்படின்னா, இன்னைய தேதிக்கு பல ரெஸ்டாரண்ட் வந்து முடியலைங்கன்னு மூடிட்டாங்க. சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நஞ்சம் சர்வே ஆகிறவங்க சில பேர் தான் இருக்கிறாங்க. ம், பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் கூட மெனு கார்டை கட் பண்ணிட்டு தான் இப்போ சர்வ் பண்ணிட்டு இருக்கிறாங்க உணவுகளை. ம், அதனால அஹ், கிராமப்புறங்களில் திரும்பி இதுக்கு போயிட்டாங்க. நிறைய இடங்கள்ல ஃபயர்வுட் குக்கிங்க்கு போயிட்டாங்க. நான் ம், சமீபத்தில் மகாராஷ்டிரா போனப்போ பார்த்தேன். ஒரு ம், பெரிய ரெஸ்டாரண்ட் வார்தால இருக்கு. ம், எந்த மெனு கார்டும் கட் பண்ணல. மெனுவில் வந்து எந்த விஷயத்தையும் கட் பண்ணாம முழுக்க வந்து அவங்க சந்தோஷமா விறகு அடுப்புல சமைச்சு போட்டுட்டு இருக்கிறாங்க. ம், அதான் அந்த அம்மா கிட்ட அந்த இவர் ஓனர் கிட்ட பேசிட்டு இருந்தப்போ அவர் சொன்னாரு, இல்லைங்க இப்ப விறகு அடுக்குல சமைக்கிறோன்றதுனால விறகு ம். அடுப்புல சமைச்சாங்கன்னா அதுக்கு ஒரு தனி ருசி உண்டுன்னு அதுக்காகவே வர்றாங்க நிறைய பேர் சாப்பிட அப்படின்னாரு. ஆமா. அது ஒரு தனி கிரேஸ் மாதிரி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ம், எதுக்கு சொல்றேன்னா, ஓ, நகரமயமாக்கல், நகரத்தை நோக்கி வாழ்க்கை அப்படின்னா, இந்த ம், நகர கட்டமைப்பு ஒரு பொருளாதார கட்டமைப்பான ஒரு நகரம் இன்னைக்கு.
ஏன்னா ம், இன்னிய நகரம் வந்து வெறும் பொருளாதாரத்தின் அடிப்படையில தான் கட்டமைப்பு இருக்குது. ம், ஒரு ம், காலத்துல நகரத்துக்கு ஒரு கலாச்சாரம் கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு காலத்துல நகரத்துக்கு ஒரு ஒரு லிட்ரேச்சரோ, ஒரு ஆர்ட்டோ, ஒரு அஹ், ஒரு ஒரு ரிலீஜியன் சார்ந்தோ அல்லது ம், லேர்னிங் சார்ந்தோ, ம், ஒரு நலந்தா பத்தி நாம பேசிட்டு இருந்தோம் அன்னைக்கு. ஸோ ம். நலந்தா மாதிரி ஒரு நகரம், அது ஒரு நகரம் தானே, ஒரு யூனிவர்சிட்டி ஆமா. டவுனாக தானே இருந்துச்சு. ம், அது மாதிரி சில இடங்கள்ல வந்து நமக்கு நகரம் வந்து ஒரு அறிவை சார்ந்த நகரமாக இருந்திருக்கிறோம், ம், ஆன்மீகத்தை சார்ந்த நகரமா இருந்திருக்கிறோம், ம், வணிகத்தை சார்ந்த நகரமாகவும் இருந்திருக்கிறோம் சில இடங்கள். ம். காஞ்சிபுரத்தை வாரணாசி எல்லாத்துக்குமானதா தானே இருந்திருக்கு. பட்டு ஆமா, வணிகத்துல வாரணாசி இருந்து. வந்து ஒரு ஆன்மீக நகரம். உலகத்திலே மிக பழமையான நகரம்னு சொல்லக்கூடிய வாரணாசி வந்து ஒரு ஆன்மீக நகரமாக தொன்று தொட்டு இருந்திருக்குது. ம், அது மாதிரி நகரங்கள் உடைய கேரக்டர் வந்து இன்னைக்கு வெறும் ஒரு வர்த்தக நகரமாக மாத்திரமே மாற்றி அமைக்கப்படுறதுனால, வர்த்தகத்தை தாண்டி நீங்க வந்து நகரத்துக்கு ஒரு கேரக்டரே இல்லாம போறதுனால, ம், நகர வாழ்க்கையில வந்து எவ்வளோ வல்னரபிளா இருக்குது. ம், சின்னதாக இந்த ஒரு மாற்றத்தின் மூலமாக இப்போ ம், தொடர்ந்து இந்த போர் இன்னொரு 6 மாசம் நீடிச்சு நமக்கு கப்பல் வர்றது வேற ஏதோ காரணத்தினால இப்போ நம்ம கப்பல்கள் வந்து வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. 4 கப்பலோ 5 கப்பலோ வந்து ஈரான் வந்து வெளியில விட்டுருக்குது, இந்திய கப்பல்கள். ம், நாளைக்கு இந்த ஈரானிய அரசாங்கமோ அல்லது அமெரிக்கர்கள் அதை முழுமையாக கைப்பற்றி அவங்களுடைய அரசாங்கமோ ம், அல்லது இவங்க 2 பேருக்கும் மத்தியஸ்தம் பண்ணி கொண்டிருக்கிற பாகிஸ்தான் போன்ற ஒரு நாடு வந்து இது ஒரு கண்டிஷனா போட்டு இந்தியாவுக்கு கொடுக்க கூடாது, மற்ற நாடுகளுக்கு தான் கொடுக்கலாம், ஏன்னா அவங்க சொல்றதுக்கு நல்ல வாய்ப்பும் இருக்கு. ம், அது மாதிரி ஏதான ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு காரணத்தினால வராம போச்சுன்னா, ம். அப்போ முதல்ல பாதிக்கப்படுறது நகர வாழ்க்கை தான். இதுக்கே ஒரு உதாரணம் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு சொல்றேன். அது தோணுது. ஏன்னா, இப்ப இந்த போக்குவரத்து பாதிப்பு சிலிண்டர்ன்ற மாரி, இப்போ நிக்கோபார்ல இருந்தப்போ, எந்த முன்னறிவிப்புமே இல்லாம நாங்க பயணம் செய்யறதுக்கு இருந்த கப்பல வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த நாளந்தான ஒரு கப்பல கேன்சல் பண்ணிட்டாங்க. அது வந்து நாங்க 5ஆம் தேதி புக் பண்ணியிருந்தோம். 5ஆம் தேதி புக் பண்ணியிருந்தத கேன்சல் பண்ணி 7ஆம் தேதின்னு மாத்துனாங்க. அடிப்படையில 2 பகல் 2 இரவு வந்து தள்ளி போட்டதுனால, அ அ அதை ஒட்டி திட்டமிட்டிருந்த எல்லா ஆக்டிவிட்டீஸ் வழியாகவும் அந்த அதுக்கு அடுத்து இருந்தது ரூம் புக்ஸு, அப்புறம் அ அ ட்ராவலு, அப்புறம் ஸ்கூபா டைவ் இது எல்லாத்துக்கும் பே பண்ணி வச்சிருந்தோம்ல. இது எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு அப்புறம் நாங்க எக்ஸ்ட்ராவா தங்குனதுக்கான காசு எல்லாம் சேர்ந்து ஒரு ரூ. 40,000 என்ன ஆச்சுன்னே தெரியல. சும்மா ஒரு போக்குவரத்து கப்பல்ல டேட்ட மாத்தி போட்டாங்க அவ்வளோதான். அது வந்து ம். ஒரு தனி மனித வாழ்க்கையில இப்போ நான் வந்து ஒரு 3 மாசம், 4 மாசம் சிறுவ சிறுவ சேர்த்தா தான் அந்த காச சேர்க்க முடியும்னு வைங்க. ம். ஒரு 4 மாத வாழ்க்கை என்பது ஒரு 2 நாள்ல காணாம போயிடுது இல்லையா? அந்த மாரி ம். சில வருஷ வாழ்க்கை வந்து இதுல காணாம போயிருக்கும். ம். சிலருக்கு. அதாவது உயிரிழப்பு என்பது வந்து ஒரு பெரும் கொடூரம். அது இருக்கட்டும். அது ஒரு பக்கம். ஆனா, இந்த மக்கள் இழந்தத வந்து மீட்டு கொண்டு வருது. கல்வியா இருக்கட்டும், இது போக மென்டல் ட்ராமா. ஒரு ஒரு குழந்தை போர அணுகிட்ட பிறகு, அந்த குழந்தையோட வாழ்க்கை வந்து அதே அமைதியில இருக்காது. ம். ஒரு நாடை பார்ப்பதோ, அந்த நபரை பார்ப்பதோ, அந்த ட்ராமாவ கேரி பண்ணிட்டே வரும் இல்லையா? இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா, அ இன்னைய காலகட்டத்தில நம்ம கண்கூடா பார்க்குற ஒரு விஷயம்ன்றதுனால, இது இது எல்லாத்தையும் இப்போ இப்போ இப்ப ஒரு போரை சந்தித்த ஒரு நகரம். அப்ப அர்பன் வாழ்க்கையா இருந்தா கூட, கிராமமோ, நகரமோ போரை சந்தித்ததுக்கு பின்னாடி, சில வருஷம் பின்னாடி போயிடும். ம். அவங்க பொருளாதாரம், வாழ்க்கை, மனதளவுல இருக்கிறது, கல்வி, மருத்துவம் எல்லாமே ரொம்ப பின்னாடி போயிடும். ஒரு ஒரு நாள் நமக்கு ஒரு ஃப்ளைட் கேன்சல் ஆனாலோ, அல்லது டிலே ஆனாலோ நமக்கு ஏற்படுற இழப்பு, மன உளைச்சல் எவ்வளோ பெருசா இருக்கு. அத போர் சூழல்ல யோசிச்சு பார்த்தா நம்மளால கற்பனையே பண்ண முடியல. நம்ம நம் நம்ம ம். நம்ம இந்த எக்ஸாம்பிளே என்ன சொல்றது? ஒரு அபத்தமான உதாரணம் தான் இது நான் பேசுறது. ஒரு தனி ம். மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டன்றது, ஏதோ ஒரு காரணத்தினால வந்தாலே சில மாசம் உழைப்பு, சேகரிப்பு காணாம போயிரும். இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது? இப்ப நேத்து ஒரு 1000 பேர கொல்றாய்ங்க. அது அது மாரிலாம் வரும்போது வேற போர் சொல்றேன். உக்ரைன், ரஷ்யா வார்ல கூட. இதான் பாலஸ்தீன், இஸ்ரேல் அமெரிக்காவில் வார்ல. அந்த ம், இதே மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். ம், பெரும்பாலான அமெரிக்கர்களுக்கு பிரச்சனை இப்ப என்னன்னா, ம்,
அன்னைக்கு ஒரு காமெடி ஷோ இல்லை அவங்களுடைய அந்த லேட் நைட் காமெடி ஷோன்னு அமெரிக்காவில் போட்டுட்டே இருப்பான். ம். ஏன்னா அமெரிக்கர்களுக்கு வந்து செய்தித்தாள் படிக்கிற வழக்கம் ரொம்பவே குறைஞ்சு போயிருச்சு. ம். அந்த பொருளாதார இதில் வேலை செய்கிறவங்கள தவிர, பொலிட்டிக்கல் மற்றும் பொருளாதார துறையில் வேலை செய்கிறவங்கள தவிர, வணிகத்தில் வேலை செய்கிறவங்கள தவிர மற்ற பேர்லாம் யாரும் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிற வழக்கமே இல்லைன்னு நினைக்கிறேன். ம். ஆஹ் அது முன்னால வந்து பெரும்பாலும் இரவு வந்து காமெடியன்ஸ் தான் வந்து அங்க ரொம்ப பிரபலமா அன்னைக்கு செய்தி என்னன்றதை தொகுத்து ஒரு மாதிரி ஒரு ம். ஒரு காமெடியோட சொல்றாங்க. ம். இந்தியாவில் அது இனிமே பண்ண முடியுமான்றது சாத்தியம் கூட எனக்கு தெரியல. ஏன்னா ம். இப்ப சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய சோஷியல் மீடியா பேன் எல்லாம் பார்க்கும்போது நாம வந்து எந்த விதமான கிரிட்டிசிசமும், அதுவும் மேல இருக்கக்கூடிய ரெண்டு குஜராத்திகளுடைய கிரிட்டிசிசம் நம்ம வந்து பண்ணோம்னா ம். அதை தாக்கு பிடிக்கக்கூடிய அல்லது சகிக்கக்கூடிய மனப்பான்மை நம்ம அரசாங்கத்துக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ம். அதனால எல்லாத்தையும் பேன் பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நிலைமைக்கு தான் எடுத்துட்டு ஸ்டேட் போறாங்க. எடுத்திருக்காங்க. ஆமா. ஆம், அது வந்து இங்கத்திய நிலைமை. பட் எதுக்கு சொல்றேன்னா அதுல பார்க்கும்போது அதுல ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார். ம். ஆஹ், இந்த இந்த ஈரான் பிரச்சனை, போர் பிரச்சனை மூலமாக நமக்கு என்ன பிரச்சனை, அதாவது மற்றொரு, அதாவது ட்ரம்பை சார்ந்த அவருக்கு ம். ஆதரவாக பேசக்கூடிய ஒரு தொலைக்காட்சியில வந்த ஒரு ஒரு விவாதத்தை வந்து இவர் கிண்டல் பண்ணி பேசிட்டு இருந்தார். ம். அங்கே அவன் செத்துட்டு இருக்கிறான், குழந்தைகளை வந்து கொலை பண்ணியிருக்கோம், நம்ம வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை எடுத்தோன்னு தாக்கி கிட்டத்தட்ட 180 குழந்தைகளோட உயிரை மாய்ச்சிருக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய ட்ராமா என்ன? இப்ப நீங்க சொன்ன அதே விஷயம்தான். ம். அந்த பெற்றோர்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? ம். பாலஸ்தீன்ல வந்து தினம் தினம் தாக்கப்படக்கூடிய அந்த குழந்தைகள், அவங்களோட ஏதாவது ஒரு போட்டோ ஒன்று பார்த்தேன். ஒரு சின்ன குழந்தை, ஒரு 4-5 வயசே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, ரெண்டு கையில 2 பக்கெட் முழுக்க தண்ணி எடுத்துட்டு போகுது வீட்டுக்கு. முழுக்க சுத்தி எல்லாமே வந்து இடிஞ்சு கிடிஞ்சு கிடக்கக்கூடிய ஒரு நிலையில எடுத்துட்டு போற ஒரு குழந்தையோட நிலைமை. ம். அல்லது மற்றொரு இடத்துல இந்த பாலஸ்தீன குழந்தைகள் வந்து பெண்கள் எல்லாம் சேர்ந்து நேற்று ஒரு போட்டோ யாரோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. ம். பள்ளிக்கூடத்துல வந்து அவங்க எக்ஸாம் எழுதுறாங்க. ம். கட்டடம் கிடையாது, எதுவும் கிடையாது. ம். மணல் பாங்கான ஒரு இடத்துல ஒரு பீச் மாதிரி இருக்குது. ம். லைனா சேர் தள்ளி தள்ளி போட்டு அந்த சேர்ல கையில பேப்பரை வச்சுட்டு அவங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ம். ம். ஸோ இந்த படங்களை பார்க்கும்போது எந்த விதமான ஒரு ட்ராமா எத்தனை தலைமுறைக்கு இது தாண்டி போகும் அப்படின்ற ஒரு பக்கம். ம். இன்னொரு பக்கம் அமெரிக்கர்கள் எதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா, நமக்கு பிஸ்தா வர்றது தடைப்பட்டு போகும். ம். ம். அவங்களுடைய கேலனுக்கு அவங்களுடைய பெட்ரோல் வந்து ஒரே $1 அதிகமாயிருச்சு விலை. ம். அப்படின்றத பத்தி மிக மும்முரமாக அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க அவங்க. ம். ரெண்டாவது, நமக்கு பிஸ்தா வர்றது தடைப்பட்டு போகும். அதனால ம். பிஸ்தாவினால் செய்யப்படக்கூடிய இனிப்பு வகைகள் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்மளுக்கு கிடைக்காம போகும் அப்படின்றது ஒரு தேசிய விவாத பொருளாக. ம். ஆயிரக்கணக்கான பேரை வந்து பாலஸ்தீன்ல சுட்டு குவிச்சப்பவோ அல்லது இப்போ ஈரான்ல வந்து நூற்றுக்கணக்கான பேரை வந்து தினம் தினம் சுட்டு கொல்லிட்டு இருக்கும் போதோ வந்து அதை பத்தி பேசல. ம். ஆனா அந்த 12 அமெரிக்க போர் வீரர்கள் அங்க இறந்து போனப்போ ம். ம். அவங்களுடைய அந்த டெட் பாடி வந்து அங்க அமெரிக்காவுக்கு எடுத்துட்டு வரும்போது ம். அதை வந்து அந்த விமான நிலையத்துல போய் வரவேற்க போன ட்ரம்ப், அதாவது அங்க வந்து ஒரு அமைதி, அதாவது வரவேற்கிறது இல்லை, அது என்ன சொல்லுவாங்க, அதுக்கு வந்து மரியாதை ஆமா. செலுத்துற மாதிரி மரியாதை. ம். அங்க போகும்போது மற்ற ம். பேரெல்லாம் வந்து தலையில இருக்கக்கூடிய அவங்களுடைய கேப் எடுத்து, ஆர்மியில மரியாதை செலுத்துறதுன்னா பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் கேப்பை எடுத்து கீழே வச்சு அது ம். தலையில கேப் போட்டுக்காம மரியாதை செலுத்துறது தான் வந்து அவங்களுடைய அவங்களுடைய கலாச்சாரத்துல அது மரியாதை. ம். ட்ரம்ப் வந்து தான் வந்து இந்த $4 $5 மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்ற ஒரு வாக்கியம் போட்டு அவருடைய கேம்பெயின் கேப் போட்டு, பேஸ்பால் கேப், ம். அந்த கேப்பை போட்டு நிக்கிறாருங்க. ம். அது ம். எப்படி வந்து ஒரு அதிபர் வந்து கேப்பை போட்டுட்டு நிக்கலாம் ம். அப்படின்றது ஒரு விவாத பொருள். ம். ம். இது ஒரு சடங்கு. ம். இந்த ம். சடங்குல அவன் கொல்லா போட்டுட்டு இருக்கிறானா இல்லையான்றது ஒரு விவாத பொருளாக்கி, பிஸ்தா கிடைக்குமா கிடைக்காது, அதனால இனிப்புகள் கிடைக்குமா கிடைக்காதான்றது ஒரு விவாத பொருளாக்கி. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா,
ம், எதை நம்ம விவாத பொருளாக மாத்துறோம்? அங்கேயும் ம், சரி, இங்கேயும் சரி. ம். அப்படின்றது வந்து ஒரு சமூகத்துல நெறிப்படுத்தக்கூடிய அல்லது நெறிகளை சொல்லக்கூடிய மனிதர்கள் யாரா இருக்காங்க? அதுதான் இப்போ இப்போ ஒரு நம்ம காலத்துல வந்து வரலாற்று நெடுக ஈஜி போருக்கு எதிரான ஒரு சொல் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ போர் வேணாங்கிறது இன்னைக்கு நேரத்துல மனித இனத்துல போர் எப்படி மனித இனத்துல ஆரம்பத்துல இருந்து இருக்கோ, போருக்கு எதிரானவர்களும் அதுல இருந்தே இருக்காங்க. ஒரு 10 பேர் ஒரு விஷயத்த போரை ஒத்துக்கிறாங்கன்னா, ஒரு 1000 பேர் அதை மறுக்கிறாங்க. அவர்களுடைய குரல் வந்து சரியா பதிவாகல. ஆனா அந்த மாதிரி ம். குரலை பதிவு செய்த தலைவர்கள், கருத்துக்கள், இயக்கங்கள் இருக்குல்ல. இப்போ ரீசெண்டா இப்போ நம்ம 2 பேர் எடுத்து தான் இன்னைக்கு இதுல பேச போறோம். ம். ஒண்ணு வந்து போப்பு. இப்ப இருக்கிற ம். போப்பு. போப் 14ன்னு சொல்றோம் அவர லியோ. இன்னொருத்தர் அவரை ஒட்டி, அவருடைய செய்தியை ஒட்டி அ அ தன்னுடைய ஆதரவையும், அவருடைய கருத்தையும் சொன்ன தலாய் லாமா. 2 மிக முக்கியமான மத தலைவர்கள்னே சொல்லலாம் அவங்கள. ஆன்மீக தலைவர்கள், மத தலைவர்களே இந்த போருக்கு எதிரா பேசின விஷயம் வந்து ரொம்ப அவர் வந்து குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு கூடக்கூடிய ஒரு மாஸ் ஸ்ட்ரக்சர்ல பேசியிருக்காரு. போப்பு அத ஒட்டி அதுக்கு அடுத்த நாளே தலாய் லாமா ஒரு அறிக்கைய விட்டிருக்கிறாரு. அந்த போப் லியோவுடைய அறிக்கை வந்து தொடங்கும்போதே நமக்கு தெரியும். குருத்தோலை ஞாயிறு என்பது இயேசு வந்து அந்த ஜெருசலேமுக்குள்ள வந்தத, நடந்து வந்தத நினைவூட்டும் வகையில வருஷம் வருஷம் ஈஸ்டருக்கு முன்னாடி கொண்டாடுற ஒரு விஷயம் தான். அந்த மாஸ் அதே மாரி வேட்டிக்கன்ல கூடக்கூடிய மாஸ் மத்தியில அவரு பேசியிருக்காரு. ஆங்கிலத்தில ரொம்ப அருமையா இருக்கு. நான் அத முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமா தமிழ்ல சொல்லலாம்னு நெனைக்கிறேன். அத ஒட்டி நம்ம இத பேசுறத ம். நகர்த்திட்டு போலாம் அப்படின்றது தான் யோசனையா இருக்கு. ம். அன்பான சகோதர, சகோதரிகளே, இந்த சிலுவைய தூக்கின்னு இயேசு நடக்கும் பொழுது, அத பின்தொடர்ந்து மக்கள் போணும் அப்படிங்கிறாங்க. அது எண்ணிக்கையில கம்மியா இருந்தா கூட, ஏன்னா எதிரிகள் நெறைய இருந்தாங்க. அதாவது வன்முறைக்கும், வட்டிக்கும் ஆதரவானவங்களுக்கு எதிரா தானே இவரு போறாரு. ஆனா இவரு கூட ஒரு 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 கொஞ்சம் நபர்கள் அத சாட்டை அடியோட வாங்கி போறாங்க. "ஆஸ் வி வாக் வித் ஹிம்" அப்படிங்கிறாரு அவரு. தொடர்ந்து நடந்து போனோம். அவருடைய மனித நேயத்தையும், கம்பேஷனையும் அ நம்ம வந்து அனுபவிச்சோம். அவரது உடைந்த இதயத்தையும், அ அத அன்பின் பரிசாகத்தான் அந்த உடைந்த இதயத்த நம்ம பார்த்தோம். எதற்காக அப்படின்னா, மானுட நலத்துக்காக, மனித குலத்தின் நலத்திற்காக அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அதான் இருக்கு. 2வது அந்த அந்த நேரத்தில போரின் அச்சம் சூழ்ந்த நேரத்தில் அப்படின்னு தான் தொடங்குது. போரின் அச்சம் சூழ்ந்த நேரத்தில, நமக்கு வந்து அமைதியின் அரசனாக கிங் ஆஃப் பீஸ் அப்படின்னு போட்டு தொடங்குறாங்க. அமைதியின் அரசனாக அந்த வன்முறை காலத்தில நமக்கு முன்னாடி வந்து, எல்லாரும் வன்முறைக்கும், போருக்கும், ஆயுதங்களுக்கும், கத்தி, கபடாக்கும் ஆதரவு தெரிவிச்ச நேரத்தில, அ அன்ப கையில ஏந்திக்கிட்டு வந்தவர் தான் நம்ம இயேசு அப்படின்னு தொடங்குறாரு. அப்போ இந்த மரணத்துக்கு எதிராக, அதாவது மனிதன் மனிதனை கொல்லக்கூடியதுக்கு எதிராக தன் வாழ்நாள் முழுக்க தன்னை ஒப்புவிச்சவரு அ அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுல முக்கியமான 2, 3 பைபிள் கோட் இருக்கு. கிங் ஆஃப் பீஸ்ங்கிறத எத வச்சு சொல்றாங்கன்னா, "ஹி இஸ் அவர் பீஸ்" அப்படிங்கிற அந்த வாசகத்துல இருந்து தான். "ஹி இஸ் அவர் பீஸ்" அவரே நம்முடைய அமைதி. இல்லன்னா அவரே நம்முடைய சமாதானம்னு மொழிபெயர்க்கிறாங்க. இப்ப அண்டை அயலான அதாவது இப்ப ஜீசஸ தந்தைன்னு சொல்ற வழக்கம் உண்டு அதுல, பைபிள்ல. அதனால அண்டை அயலார்கள்ல வந்து அ இடையே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வேற்றுமையும், அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய தடைகளையும் உடைச்சு, அவங்க 2 பேரையும் ஒரு நேசத்துக்குரிய நபர்களா மாத்துனவரு இயேசு. நம்ம அந்த அவங்க அந்த லாங்குவேஜ்லயே சொன்னோம்னா, இந்த அமைதியின் அரசன் அப்படி பண்றாரு. அமைதியின் ம். ராஜாவாக, அமைதியின் அரசனாக இருக்கிறார். எல்லாரும் குதிரையில பயணம் பண்ணும்பொழுது, அவர் கழுதையில பயணம் பண்றாரு. அத குறிப்பிடுறாங்க. "ஜீசஸ் என்டர் இன்டோ ஜெருசலம் நாட் அப்பான் எ ஹார்ஸ், பட் அப்பான் எ டாங்கி" அப்படின்னு அவங்க எழுதுறாங்க. அது ஒரு குறியீடா தான் பார்க்குறேன். அந்த குதிரையில மேல வர்றதுங்கிறது, ஒரு ஒரு பகட்டு, ஒரு மன்னவனுக்குரிய அதிகாரம், இல்ல அமைச்சர்களுக்குரிய அதிகாரத்துல எல்லாம் வலம் வரும் பொழுது, தன்னை வந்து எளியோர் மக்கள பொதி சுமக்கக்கூடிய ஒரு கழுதைய தன்னுடைய அடையாளமா காட்டி, அது மேல வலம் வந்தவர்ன்னு ஆரம்பிக்கிறாரு அவரு. அது வந்துட்டு அவர் எப்படி சொன்னாரு அப்படின்னு என்ன சொல்றது? அந்த அந்த நுழைவு, அந்த குதிரையில ஜெருசலத்துல அந்த குருத்தோலை ஞாயிறுல அவர் நுழையும்போது, அப்ப ஒருத்தர் அத பார்த்து சொல்றாரு. "இதோ என் அரசன் வருகிறார். வெற்றி கொண்டவர் தாழ்மையுடன் கழுதை மீது அப்படியே எழுதியிருக்கு அதுல. "லோ யுவர் கிங் கம்ஸ் டூ யூ"
triumphant ம். and victorious is he, humble and riding on a donkey, on a clot, the foal of a donkey அப்படின்னு வருது. அந்த அஹ், அதாவது குதிரை மேல வரவன்லாம் போற சொல்றான். ஆனா கழுதையின் மேல வரக்கூடிய எளிமையா இருக்கக்கூடிய நமது அரசர் வந்து அமைதியை சொல்றாரு அப்படின்னு அந்த இது அதையும் சொல்றாங்க. அதுக்கு பிறகு வந்து அஹ், அந்த குருத்தோலை ஞாயிறின் போது ஜெருசலத்தில் அவர் நுழைந்தப்போ சீடர்கள் ஒருத்தருக்கு வந்து கோபம் வந்துடுது. அந்த தற்காத்துக் கொள்வதற்காக மட்டும் இல்லாம ஜீசஸை காப்பாத்துறதுக்காக கத்தி எடுத்துடுறாரு. அதையும் சொல்றாங்க. As a king of peace, when one of his disciple drew his sword to defend him and struck the high priest servantன்னு வரும்போது, அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த வாசகத்தை சேர்க்கிறார். புட் யுவர் ஸ்வாட் பேக் டு இன்டு இட்ஸ் பிளேஸ் அப்படின்னு. உங்க ஆயுதங்கள் கீழே போடுங்கிறாரு. அவங்க பேக் டு பிளேஸுங்கிறாங்க. வாளை எடுத்தவர்கள் வாளினால் அழிவார்கள் அப்படின்ற அதான் கத்தி எடுத்தவன் கத்தியில தான் சாகுங்கிறது ஒரு ஜீசஸுடைய குரல் தான் பைபிள்ல இருந்து. For all who take the sword will perish by the sword அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாமே போப் இப்ப ரீகால் பண்ணது அன்னைக்கு இந்த கடந்த ம். குருத்தோலை ஞாயிறுல. மறுபடியும் சகோதர சகோதரிகளேன்னு ஆரம்பிச்சு அஹ், நம்முடைய துன்பங்களையும் பாவங்களையும் சுமந்த போது அவர் வாய் திறக்கவில்லை. கொல்லப்படுவதற்கு கொண்டு செல்லப்படும் போதும் ஆட்டுக்குட்டியை போல் அமைதியாக இருந்தார். ஒரு ஒரு பலி கொடுக்கறதுக்கு ஒரு ஆடை தூக்கின்னு போகும்போது அது மிரட்சியில அமைதியாயிடும். அது ஏதோ துள்ளி கிள்ளி உயிக்கிறது இல்லையா? ஆனா இவர் அமைதியிலே அந்த ஆட்டுக்குட்டி மாதிரி ரொம்ப அமைதியா எந்த விதமான நம்ம சாவ போறோம்னு தெரிஞ்சப்ப கூட அவர் பெருசா இது பண்ணிக்கல. அவர் ஆயுதங்களை ஆயத்தப்படுத்திக்கவில்லை. ஆயுதங்களை மட்டும் கிடையாது, தன்னை தயாரிச்சுக்க கூட இல்லை. அவனை எதுக்கிறது கூட தயாரிச்சுக்கல. தற்காத்துக்கிறதுக்கு தயாரிச்சுக்கல. வன்முறையை மறுக்கிறதுன்றது தற்காத்துக்கிறன் பேர்ல கூட வன்முறை இருக்கக்கூடாதுன்னு ஒரு மீனிங்ல பேசுறாங்க அவங்க. ம். இயேசு நமக்கு கத்து தர்றது அதுதான். அதாவது வன்முறையை நான் வந்து தற்காத்துக்கும் பொழுது இயேசு வந்து பலியாயிடுறாருன்னு வைங்க. ஆனா தன்னை ஒப்பு ஒப்பு கொடுத்து தானே பலி கொடுத்துக்கிறார். சுய பலி தானே அது. அது மாதிரி போயிடுறாரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல். தற்காத்துக்கிறதுக்கு கூட நீங்க ஆயுதங்கள் கையில் எடுத்துக்கூடாது. தற்காத்துக்கிறதுக்கு கூட வன்முறை கையில் எடுத்துக்க கூடாதுன்னு ஒரு அவருடைய இறுதி காலங்கள்ல நமக்கு கத்துக் கொடுத்தவர் தான் அவரு. அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாங்க. தன்னை காப்பாற்றாமல் சிலுவையில் அறையப்படுவதற்கு தன்னை ஒப்படைத்தார். மனித வரலாற்றில் ஒவ்வொரு காலத்திலும் சுமக்கப்படும் எல்லா சிலுவைகளையும் தழுவி கொண்டார் அப்படின்னு. ம். அதாவது அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் டைமாவே மாத்திடுறாங்க அவங்க. அது ஒரு மொமெண்ட்ரியா இல்லாம எங்கெல்லாம் துன்பமும் எங்கெல்லாம் வன்முறையும் இருக்கோ அங்கே வந்து சிறுவையில் அறையப்படக்கூடிய ஒரு ஆளா தான் இயேசு இருக்கிறார். இன்னைக்கும் இந்த இறந்த குழந்தைகள் எல்லாமே ஒரு இயேசுவின் பிரதிநிதி மாதிரி அதை ரெஃபர் பண்றாங்க அவங்க. கொல்லப்பட்ட எதிர்க்க முடியாம தானே சாகுறாங்க. செத்தவன் எல்லாமே வந்து அவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி. பியூட்டியா அந்த லாஸ்ட் பேராகிராஃப் தான். அஹ், சிலுவையில் அறையப்பட்ட அவர் நாம் நோக்கும் போது துன்புறும் மனித குலத்தை காண்கிறோம். அவரது காயங்களில் இன்று பலர் அனுபவிக்கும் வேதனைகளை காண்கிறோம். அவரது இறுதி கூக்குரலில் நம்பிக்கை இழந்தவர்களின் அழுகையை கேட்கிறோம். குறிப்பாக வன்முறையால் பாதிக்கப்பட்டவரின் வேதனையை உணர்கிறோம் அப்படின்னு அந்த லைன் அப்படியே எழுதியிருக்கிறாங்க. ம். அந்த இந்த போப்போடைய ஸ்டேட்மெண்ட்ல as we set our gaze upon him who was crucified for us we can see a crucified humanity அப்படிங்கிறார். ஒரு மனிதனை கொல்லும் பொழுது மனிதனையும் சேர்த்தே தான் கொள்றோம் அப்படிங்கிற இடத்துல எழுதி கடைசியா முடிக்கிறாங்க. அதாவது என்ன சொல்றது, அமைதியின் பேரரசன் விரும்பக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த தலைப்பே நமக்கு ஆச்சரியமூட்டக்கூடிய தலைப்பு என்னன்னா, யார் ஒரு போரையோ அல்லது கொலையோ ஏத்துக்கிறானோ அவனுடைய பிரார்த்தனைகள் அமைதியின் அரசன் காதில் விழுவதில்லைன்னு முச்சிடுறாங்க அவங்க. ம். அவன் நீ முக்கியமான என்னதான் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டா பார்த்தேன் அது. ஆமா, அது அது அதை ஒட்டி இவங்க எழுதுறாங்க. இதை ஒட்டி தலாய் லாமா பேசுனது நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு பிறகு அதை அதை அக்னாலேஜ் பண்ற மாதிரியும் சாலிடாரிட்டி ஆக்ஷனாவும் அவர் ஒன்று சொல்லியிருக்கிறாரு. மறுநாளே அவங்க 29 நைட்டு சொல்றாங்க, இவர் 31 காலையில சொல்றாரு. ஆமா. ம் 31ஆம் தேதி காலங்காத்தால இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்றாரு. ம் நான் முழுமையாக அதை ஆமோதிக்கிறேன் அப்படின்னு ம் ஆரம்பிக்கிறார். ம் அதாவது போப் லியோவுடைய அந்த குருத்தோலை ஞாயிறுல அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த இது வந்து ஸ்பீச் வந்து நான் முழுமையாக ஆதரிக்கிறேன் ம் அப்படின்ற சொல்லிட்டு
ம், அவர் வந்து கேட்டிருக்க மாதிரி நாம வந்து வன்முறையை தவிர்ப்பது ரொம்ப முக்கியம். ம், இது வந்து அனைத்து மதங்களுடைய மைய கருத்தாக இது இருக்கிறது அப்படின்றத வலியுறுத்துறாரு. ம், எல்லா ஆன்மீக மரபுலையுமே கூட ம், அஹ், எங்க வந்து கம்பேஷன், ஒற்றுமை, இந்த டாலரன்ஸ், அது தவிர ம், ஆனா பௌத்த மத தலைவர்ன்ற ஒரு இதுல செல்ஃப் டிசிப்ளின்னு சொல்றாரு அவர். ம், அன்பு கம்பேஷன் சொல்லிட்டு, ம், சகிப்புத்தன்மைன்னு சொல்லிட்டு செல்ஃப் டிசிப்ளின்னு சொல்றாரு. ம், அதையும் சொல்லிட்டு ம், எங்கெல்லாம் வந்து அஹ், வன்முறை, அஹ், அதாவது ஒரு நோ ட்ரூ ஹோம், அதாவது எந்த ஒரு உண்மையான ஒரு வீட்டிலையுமே வந்து வன்முறைக்கு இடமில்லை. ம், அண்ட் வரலாற்று அடிப்படையில் எங்கெல்லாம் வந்து வன்முறை அதிகரிச்சிருக்கோ, ம், மென்மேலும் வன்முறையை தான் அது வளர்க்குமே தவிர ம், அமைதியை வந்து நிலைநாட்டுறதற்கு அது எங்கேயுமே இருந்ததில்லை ம், அப்படின்றத சொல்லிட்டு, ம், அவர் ஈரான் மாத்திரம் இல்லாம ரஷ்யா உக்ரைன் போரையும் சேர்த்து அதுல குறிப்பிட்டார். ம், சொல்லிட்டு இது எல்லாமே வந்து ஒரு பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலேயும் ம், ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுப்பதன் அடிப்படையிலேயும் தான் நம்ம இதை செய்ய முடியும். ம், அது வந்து அதனால இதை வந்து விரைவில் இந்த வன்முறையை ம், ஒரு முடிவுக்கு எடுத்துட்டு வரணும், நிறுத்தணும் எல்லாரும் ம், அப்படின்ற மாதிரி இதில் நம்ம பேசியிருக்கிறாரு. ம், இது எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் இதில் பார்க்குறேன். ம், ஏன்னா ஒவ்வொரு முறை இது மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது நடக்கும்போது ஆ. ஆஹ், யார் இதை எதிர்க்கிறாங்க? குரல் ம், கொடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? ம், போரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்றது. இப்போ ம், இதுல பார்த்தோம்னா அமெரிக்கால சென்ற சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல போரை எதிர்த்து நோ கிங்ஸ் டே, ம், ஒரு ம், சர்வாதிகாரியாக அமெரிக்க அதிபர் வந்து தன்னை பாவிக்க கூடாது ம், அப்படின்ற ஒரு நோ கிங்ஸ் டேன்னு மூணாவது மிகப்பெரிய ரேலி ம், அமெரிக்காவில் வரலாற்றிலேயே இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் ரேலியா பார்க்குறாங்க. ம், ஏறத்தாழ எவ்வளவோ 300க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து அவங்க எல்லாம் ரேலி பண்ணதாக போட்டிருக்கு. ம், லட்சக்கணக்கான மக்கள் ஒன்றா திரண்டு இது வந்து தவறு அப்படின்னு ம், அவங்க அதிபரையே அவங்களே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ம், அதான் யாரோ சொல்லியிருந்தாங்க வந்து இந்த 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 அளவுக்கு வந்து ஒரு அதிபரை ஒரு நாட்டில் மக்கள் எதிர்க்கிறாங்க, அது அமெரிக்காவை தவிர வேற ஒரு நாடா இருந்துச்சுன்னா ம், இந்நேரத்துக்கு அமெரிக்கா ஒரு பெரிய அறிக்கை வெளியிட்டிருக்கும். ம், அந்த அதிபரை வந்து ஜனநாயகத்துக்கு அந்த மனுஷன் தொடர்வதுக்கு தவறு, ம், உலக அளவில் ஜனநாயகத்தை வந்து நாம மேலும் வலு பெற செய்யணும்னா அந்த ம், அதிபரை வந்து ரெஜிம் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி அடிக்கடி அமெரிக்கா சொல்றது. ம், அவரை எடுத்துட்டு மக்கள் பிரதிநிதியாக வேற யாரையானும் நம்ம எடுத்துட்டு வரணும் தலைவராக அந்த நாட்டில் ம், அப்படின்னா அமெரிக்கர்களே இந்நேரத்துக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருப்பாங்க ம், அப்படின்னு சொல்லி. ம், உண்மை அதுதான். அதாவது ஒரு அஹ், ஒரு ஜனநாயக அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அதிபரானவர் ம், எந்த ஒரு தன்னை வந்து எந்த ஒரு கேள்விக்கு உட்படுத்தாம ம், நேரடியாக இது மாதிரி செய்யறதுன்றது வந்து தொடர்ந்து இது ரெண்டாவது. அந்த மதூரோன்னு சொல்லிட்டு அந்த வெனிசுவேலா அதிபரை எடுத்துட்டு வந்து முதல்ல குண்டு ஆமா. கட்ட ஒரே இரவுல போய் அவரை தூக்கிட்டு வந்து, அது ரொம்ப சின்ன நாடு, ம், இவங்களுடைய இராணுவத்துக்கோ இவங்களுடைய ஆயுதத்துக்கோ ஈடு கொடுக்க முடியாத ஒரு நாடுன்றதுனால ம், ஒரே நைட்ல போனாங்க, அவரை வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. அவரை வந்து இப்போ இவங்களுடைய நகரத்துல வச்சு தொடர்ந்து அவரை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ம், இவங்களுடைய சட்டத்துக்கு உட்பட்டு அவரை இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மீன்வயல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த வெனிசுவேலாவுடைய ம், ஒட்டுமொத்த எண்ணெய் கிணறுகளை அமெரிக்கா வந்து நேரடியாக தங்களுடைய அரசாங்கத்துக்கு கீழ் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ம், அது மாத்திரம் இல்லாம அந்த நாட்டுக்கு கடன் அதிகமா இருக்கு. வேற யாரான ம், அந்த நாட்டுக்கு எண்ணெய் வாங்குனாங்கன்னா அந்த நாட்டுல இருந்து ம், அவங்க வந்து அந்த நாட்டுக்கு நேரடியாக அந்த எண்ணெய்க்கு காசு செலுத்தினாங்கன்னா ம், செலுத்தக்கூடிய பணமானது
அந்த நாட்டு கடனை திருப்பி கட்டுறதுக்கு மாத்திரம்தான் உபயோகப்படும் அப்படின்றதுனால ம். அமெரிக்கா வந்து கத்தார் மாதிரி ஒரு மூன்றாவது நாடுல வந்து ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணு. ம். இந்த நாட்டு எண்ணெயை நான் விற்கிறேன், ஆனா எனக்கு பணம் நீங்க வந்து அந்த நாட்டு வங்கியில செலுத்தாதீங்க. ம். நீங்க வந்து இன்னொரு நாட்டுல நான் இன்னொரு அக்கவுண்ட் வச்சிருக்கேன், அங்க செலுத்துங்கன்னு ஒரு 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 திருட்டு கார்ப்பரேட் மாதிரி ம். ம். ஒரு அரசாங்கம் வந்து நிலை எடுத்திருக்குது. ம். எதுக்கு சொல்றேன்னா அது மாதிரி வந்து வெவ்வேறு நிலைப்பாடுகளை நான் தொடர்ந்து எவ்வளோ வந்து அசிங்கமான நிலைக்கும் போக முடியுன்றத உதாரணமா இருக்கிறாரு. வன்முறையை ஆமா. கூட தாண்டி ஒரு அவமானகரமான ஒரு தலைவரா பார்க்கறேன் நான். வன்முறை. லாபம் இருந்துச்சுன்னா, தனிநபர் லாபம் இருந்துச்சுன்னா ம். எந்த அளவுக்கும் போகலாம் அப்படின்றது இருக்கு. ம். அப்படி இருந்தும் இந்த அளவுக்கு நெறி தவறிய ஒரு தலைவர் ஒரு உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய நிலைமையில இருக்கும்போது ம். எனக்கு ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, இப்போ ஒரு போப்லியோ இதை சொல்லியிருக்கிறாரு, ஒரு ம். தலாய்லாமா இதை சொல்லியிருக்கிறாருன்னா, ம். மற்ற மத தலைவர்களுக்கு உலக நெறியை பற்றி கவலை இல்லையா? மதத் மக்கள் தலைவர்களா யாரும் சொல்ல, இது நம்ம பெரிதும் பெரிய மரியாதையோ இல்ல அவமதிப்போ செய்யாத பாபா ராம்தேவ் பேசினார். நீங்க தான் சொன்னீங்க. அவர மதத் ம். தலைவரா ஏத்துக்கலனா கூட ஏதோ ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கிறாரு. ஆமா. நிறைய நம்ம அவர் மேல மதிப்பும் வச்சில்ல, மரியாதை குறைவாவும் எங்கேயும் பேசல. அவர் ஒரு மாரி கண்டுகொள்ளப்படாத இடத்துல இருக்காரு நம்ம லைஃப்ல. நான் அவர் வந்து ஒரு யோகா குருவா பார்க்குறேன். யோகா சொல்லி கொடுக்குறாரு. நிறைய பேருக்கு ம். அவர்னால யோகா இது பண்றாங்க. அதுல சில பேருக்கு பிரச்சனை தீர்ந்து போயிருக்கலாம். தெரியாது. ம். ஆனா நிறைய வந்து ஆயுர்வேதத்தை பத்தியும் யோகா பத்தியும் வந்து ஒரு விழிப்புணர்வை வந்து எனக்கு தெரிஞ்ச கடந்த 20 வருஷத்துல ம். ஏற்படுத்திய மிகப்பெரிய ஒரு ம். ஒரு குருவாக தான் பார்க்கிறேன். ம். ஆனா வணிக ரீதியில் எடுத்துட்டு போயிருக்காரு, அவ்வளவுதான். ஆனா ம். அவர் பேசியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, ஐயத்துல்லா கமேனியை வந்து இவங்க கொலை பண்ணது தவறு, ஈரான் மேல போர் தொடுப்பது தவறு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அது எங்கேயோ ம். ஒரு பேட்டியில இடையில சொல்லியிருப்பாரு போல இருக்கு. ம். அது ஒண்ணுதான் நான் பார்த்தது இது வரைக்கும். வேற யாரும் நம்ம ஊர்ல இருந்து வேற யாரும் பேசினதாகவே தெரியல. ம். அப்கோர்ஸ் கைலாயத்துல நித்யானந்த இதை பத்தி பேசியிருப்பாருன்னு எனக்கு தெரியல. அவர் பொதுவா பேசுறாரு. தனித்து யாரும் பெயர் சொல்லிலாம் பேசல. இந்த ம். சமூகம் இப்படி நாசமா போதாதுன்னு அவருடைய லேமெண்டேஷன் பாஷையில அவர் ஒண்ணு பேசியிருக்காரு புலம்பல்ல. ம். இப்ப தனித்து இது இவங்க சொன்ன மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் ஸ்கிரிப்சர் ரெஃபரன்ஸ்ல இருந்தோ இப்ப நீங்க வந்து தலாய் லாமா சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல கூட அந்த வார்த்தை வந்து புத்தர் சொன்னதுதான். அன்புக்கு வெறுப்புக்கு இடம் இருக்கக்கூடிய மனதில் அன்புக்கு இடம் இருக்க இடம் இல்லைன்றது தம்மபதாவுடைய ம். டெக்ஸ்ட். வெறுப்பை வெறுப்பால் வெல்ல முடியாது, வெறுப்பை அன்பால் தான் ம். வெல்ல முடியாதுன்றது தம்மபதா ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே வரக்கூடிய டெக்ஸ்ட். ம். அத ஏன்னா அந்த மாதிரி அந்த முன்னோர் சொல்லுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ம். சொல்ல வச்சுலாம் யாரும் அவருடைய பெரும்பாலான விஷயங்கள் வந்து இன்னைய சமூகத்தை லேம்பர்ட் மாதிரி தான் சில நேரம் பண்ணிடுவாப்புல நித்யானந்தா. பட் சம்திங் ஏதோ ஒன்று அவரும் கவனிச்சு இதை செய்யாதீங்க அதை செய்யாதீங்கன்னு சொல்ல தான் செய்யறாரே தவிர தனித்து ஒரு இப்போ தலாய் லாமா மாதிரியோ போப் மாதிரியோ தனித்து இருக்கக்கூடிய இப்போ சங்கர மடத்துல இருந்தோ அல்லது ராமகிருஷ்ணா மடத்துல இருந்தாலும் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் காந்தி ஆசிரமங்கள்ல இருந்து ஏதோ ஒண்ணு காந்தியை நம்ம காந்தி ஸ்கிரிப்சர் ஆசிரமங்கள்ல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது. வந்தது அப்போ. இன்ஃபேக்ட் ம். ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்ததுன்னு நினைக்கிறேன். ம். அது 4-5 அடுத்த வாரம் நாட்கள். நம்ம தனியா உரையாடணும்னு நினைக்கிறேன். காந்தியுடைய பார்வை போர் பத்தி ம். அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு அந்த ஆமா, மாதிரி. பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இதை யார் எதிர்த்திருக்கிறாங்கன்னு அஹ், பேசும்போது, ஏன்னா நான் வந்து ம். அந்த விதத்துல இந்து மத தலைவர்களாக இந்து மதத்தை பத்தி காந்தி அதிகமா பேசியிருந்தா கூட ம். ம். இந்த மாதிரி ஒரு மதத்தை சார்ந்த மத நிறுவனத்தை சார்ந்த தலைவர்கள் யாரும் அமைதியா பத்தி பேசியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தான்னா எனக்கு ம். தெரிஞ்சு இல்ல. இஸ்லாமிய மத தலைவர்கள் நிறைய பேர் பேசியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நேரடி அதுவுமே நான் தாக்குதலுக்கு. கவனிச்ச வகையில இந்தியால இருந்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாங்க. அதாவது எந்த இதுக்கு ஆதரவா நிக்கணும்ன்ற பொலிட்டிக்கல் எக்கனாமிக் ஸ்டாண்ட் எடுத்துக்காங்களே தவிர தங்களோட டெக்ஸ்ட்டை கோட் பண்ணி வந்த இத மாதிரி இப்போ போப் சொன்ன மாதிரியோ தலாய் லாமா சொன்ன மாதிரியோ அந்த ஸ்கிரிப்சர்ஸை கோட் பண்ணி அதை ஒரு நெறியாக போருக்கு எதிராக பேச வேண்டியது மனித நெறியாக மனித குலத்துக்கான அறமாக பேசினதா தெரியல. ஆனா பேசணும் அவசியம் ம். அதை. ம். பார்ப்போம். இல்ல நமக்கு தெரியாம எங்கேயாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கான்னு தெரியல. அதை நம்ம இன்னும் கொஞ்சம் கூர்மையா ஆய்வு பண்ணிட்டு வந்தா அந்த இது பேசணும். இது நம்ம பார்வைக்கு இது வரைக்கும் வரல. வந்தது எல்லாமே வந்து என்ன சொல்றது ஆதரவு எதிர்ப்பு நிலைப்பாடுகள் தானே தவிர. நம்ம அரசியல் அஹ், நிலைப்பாடை தாண்டி வணிக நிலைப்பாடை தாண்டி
ம், வணிகத்துக்கும் அரசியலுக்கும் பேசுறோமே தவிர, அதை ம், தாண்டி வந்து எந்த ஒரு நெரேட்டிவுமே இதை வந்து ஒரு ஆன்மீகமாகவோ, ஒரு மத அடிப்படையிலேயோ, இது ம், தவறு, இது வந்து எங்களுடைய கோட்பாடுக்கு உட்படாதது, ம், அதனால இதை வந்து நம்ம செய்யக்கூடாது, அல்லது ம், என்னை பின்பற்றுபவர்கள் நான் பேசக்கூடிய மதத்தை பின்பற்றுபவர்கள் வந்து இதை ம், ஆதரிக்க கூடாது ம், அப்படின்னும், ம். இப்போ இப்போ ஜூயிஷ் கம்யூனிட்டி மத்தியில் அட்லீஸ்ட் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பல யூத மதத்தை சேர்ந்த தலைவர்கள் வந்து நேரடியாக பாலஸ்தீனிய ஆ, அந்த போரை வந்து எதிர்த்திருக்கிறாங்க. ஆமா, எதிர்த்து பேச மாத்திரம் இல்லை, அதை ஓப்பனாக வந்து ரேலி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி நேரடியாக இஸ்ரேலிய அரசாங்கத்தையே வந்து எதிர்த்திருக்கிறாங்க. ஆமா. இஸ்ரேலிலேயே அது பண்ணியிருக்கிறாங்க பல பேர். ம், ம், ஆனா அந்த மாதிரி வந்து வேற யாரான நம்ம ஊர்ல பண்ணியிருக்காங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அளவுல பண்ண மாதிரி இல்ல. ம், ம். அதுதான் உண்மை. எனவே இது ஆ, தொடர்ந்து பேச வேண்டிய ஒரு பேச விஷயம். வேண்டிய விஷயம். பட் ஆனா வெறுப்பால வெல்ல முடியாது அப்படிங்கிறது ரொம்ப உறுதியா தெரியிற விஷயம். ம். அதனால அர சாமானியர்களா இருந்தாலும் சரி, பியூரோக்ராட்ஸா இருந்தாலும் சரி, அரசியல் தலைவர்களா இருந்தாலும் சரி, இதுக்கு இடைப்பட்டு இயங்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸா இருந்தாலும் சரி, ஒன்றை ஒன்று வெறுக்கும் பொழுது அது தொடரும். அந்த லூப் தொடரும். வெறுப்புக்கான அறை யார் மனதிலும், யார் வீட்லயும் இருக்கக்கூடாது, இந்த தேசத்துல இருக்கக்கூடாதுங்கிறத நோக்கி தான் இந்த தொடர்ச்சியா நம்ம பேசுறோம். பார்ப்போம். மக்கள்கிட்ட இருந்து அவர்களுடைய செயல்பாடா என்ன வெளிப்படுதுன்னு பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி. சந்திப்போம். நன்றி, வணக்கம்.